குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சங்கரமடத்திற்கு ஒரு நான்காமின் மடாதிபதி ஆக முடியுமாங்கிற மாதிரி நீங்களும் ஆசிரியரும் நிறைய கேட்டிருக்கீங்க. எஸ், ரைட். அப்போ திமுக தலைமைக்கு மட்டும் மறுபடியும் வாழடி வாழையாக இவர்களே வரணுமா? ஒரு 136 பேர் செத்து போனது வெறும் சாராயம் மட்டும் போதை இல்லை, மதமும் போதை. 2014 உறுதிமொழி எடுத்து ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சத்தம் போட்டதை அவைத்தலைவர் அனுமதித்ததால் அடுத்தடுத்த முழக்கம் வருது. தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒரு தலித் வர முடியுமா? ஒரு பார்லிமெண்ட் குழு தலைவராக கூட வர முடியல. தலைவராக வர முடியுமா? ஏன் வர முடியாது? முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் நிற்கிறோம். நான் நடுநிலையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்படிலாம் நான் போய் சொல்கிறதே கிடையாது. அடுத்த தலைவர் அமித்ஷான்னு முடிவு பண்ணால் அது அவங்க விருப்பம். அமித்ஷா வேணாம் சார், அண்ணாமலை தான் இந்தியாவின் தலைவர்னு முடிவு பண்ணால் நான் யார் தலையிடுறது? உங்களுக்கு ராஜா மீது இருக்கிற இவ்வளவு பெரிய அன்பு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, ஆனால் ராஜா போட்டவொன்னு என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். உதயநிதியை அடுத்த தலைவராக திமுகவில் கருதுகிறாங்க. கருதுவதற்கான உரிமை திமுக உண்டு. அதை தீர்மானிக்கிற உரிமை பொதுக்குழு உண்டு. உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. பொது பிரச்சனையை தான் வெளியிலிருந்து பேச முடியும். கட்சி பிரச்சனையை கட்சிக்குள் இருக்கிறவர்கள் பேச வேண்டும். நான் மீண்டும் சொல்றேன், எந்த கட்சி பற்றியும் நான் பேச மாட்டேன். வணக்கம் வாவு தமிழா நண்பர்களே. இன்று ஒரு அற்புதமான தலைவரை சந்திக்க போகிறோம். திராவிட இயக்க தமிழ் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவரைத்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். அற்புதமான சிந்தனையாளர், நல்ல பேச்சாளர். திராவிட சித்தாந்தத்தை கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்றவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. தற்போது மாநில சோசியல் ஜஸ்டிஸ் கமிட்டியின் சேர்பர்சனாகவும் இருக்கிறார். பாருங்கள், சுபவி அவர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்த போது, திமுக உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்த போது, பதவி பிரமாணம் முடித்தவன் உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்னு கத்துறாங்க, அப்படின்னு உறக்க கோஷம் போடுறாங்க. தங்களுடைய விசுவாசத்தை சென்னைக்கு காட்டுகிறார்கள். என்னுடைய கேள்வி என்ன என்றால், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த இயக்கத்தோடு பயணப்பட்டவர் நீங்கள். 1949 ராபின்சன் பூங்காவில் ஒரு செப்டம்பர் மாதம் இந்த இயக்கம் தொடங்கிய போது 50 தலைவர்கள் இருந்தார்கள். அதன் பின் கலைஞர்லேருந்து அற்புதமான தலைவர்கள்லாம் வந்தாங்க, அன்பழகன் உட்பட. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்று உதயநிதி வாழ்க என்று கத்துகிறது. இது பரிணாம வளர்ச்சியா, பரிணாம வீழ்ச்சியா? முதல்ல நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி எடுத்ததற்கு பிறகு சரி, எந்த முழக்கமும் இருக்க வேண்டியதில்லை என்பது எந்த முழக்கமும். ஒருவேளை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு ஏற்றிருந்தால் உறுதிமொழி மட்டும்தான் ஏற்றிருப்பேன். பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க கவனித்திருக்கலாம், கனிமொழி அவர்களோ ராசா அவர்களோ அப்படி எந்த முழக்கமும் கொடுக்கல. அந்த உறுதிமொழி மட்டும் எடுத்தேன். இது எங்கே இந்த பிழை நேர்ந்தது? நான் உதயநிதியை சொல்லும்போது மட்டும் எல்லாரும் கோபப்படுறீங்க. நான் பெரியார், அம்பேத்கர், காந்தி யாரை சொன்னாலும் அது நீங்கள் நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி எடுப்பதற்கு அதற்கு என்ன தொடர்பு? எப்போ நான் தொடங்கிட்டது? 2014 உறுதிமொழி எடுத்து ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சத்தம் போட்டதை அவைத்தலைவர் அனுமதித்ததால் அடுத்தடுத்த முழக்கம் வருது. எதிர்வினைங்கிறீங்க, அதானே அர்த்தம். நான் எதிர்வினை என்று நியாயப்படுத்த தேவையில்லை. அவைத்தலைவர் ஜெய் ஸ்ரீராம் கடவுளுடைய பெயர் தானே, எந்த பேரும் தேவையில்லை சார். சில பேர் உளமாறன் பதவி எடுத்துக்கிறாங்க, சில பேர் கடவுள் சாட்சியான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கடவுள் சாட்சியை நான் ஸ்ரீராமர்னு சொல்றேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, ஜெய் ஸ்ரீராம் சார்பாகன்னு சொல்லல, பதவி ஏற்றுட்டு ஜெய் ஸ்ரீராம். பதவி ஏற்று நான் சொன்ன கடவுள் உளமாறன்னு சொல்றாங்கல்ல, அந்த உளமாற அப்படி சில பேர் சொல்றாங்க, கடவுள் சாட்சியா சொல்றாங்க. அந்த கடவுள் சாட்சியா சொல்றத கடைசியில ஜெய் ஸ்ரீராம் நான் அந்த கடவுளுக்கு வந்தனம் தெரிவிக்கிறேன். நான் கேட்கிறேன், நான் முளமாற பதவி ஏற்றுக்கொண்டு வாழ்க மனச்சாட்சி அப்படின்னு எதுக்கு சத்தம் போடணும்னு கேட்குறேன். அதாவது அடிப்படையாக இது எல்லாம் எங்கேருந்து தொடங்குதுன்னா, தேவையில்லாமல் இதை நீங்கள் ஒரு அவைத்தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், உறுதிமொழியை தவிர வேறு ஏதாவது முழக்கமிட்டால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கணும். யாராக இருந்தாலும் அது யாராக இருந்தாங்க, திமுக இருந்தாங்கன்னா அதிமுக இருந்தாங்க, அந்த சட்டம் சரியாக இருந்திருக்குமானால் இந்த பிழை வந்திருக்காது. இது எங்கே போகுதுன்னு நான் சொல்கிறேன். நான் பேசியிருக்கிறேன். வாழ்க முழக்கத்தோடு இது நிற்காது. அடுத்த தடவை யாராவது பதவி ஏற்றுட்டு இன்னார் போடிகார்னு அழைப்பான். அது நீ ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்குறேன். நீங்கள் அரசமைப்பு சட்டப்படி என்ன இருக்குது?
கடவுள் மீது ஆணையாக அல்லது உளமாற. முடிஞ்சிருச்சு இல்ல. கடவுள் மீது கூட நபிகள் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, எஸ் அப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை. கடவுள் ஒருவர் என்று நீங்கள் நம்பினால் பெயரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. கடவுள் மீது உங்களுக்கே அதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அதை அனுமதி கேட்கலாம். அது கூட வாழ்க முழக்கம் அல்ல, ஜெய் ஸ்ரீராம் அல்ல. அங்க தொடங்கி அப்புறம் உதயநிதி வரும்போது மட்டும் எல்லாருக்கும் கோபம் வருது. அங்கெல்லாம் நிறுத்திருக்கணும். சரி, திமுகவோட உதயநிதியை விட்டா வேற ஒன்றும் பெரிய தலைவர்கள் இல்லையா இன்னைக்கு? அது திமுகவோட பிரச்சனை, உங்களுக்கு என்ன? அது எனக்கும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், முழக்கம் இடலாமா கூடாது. கேள்வி ஒன்றே ஒன்றுதான். சரி சார், முழக்கம் இடலாம்னா என்ன முழக்கம் இடலாம்? கொஞ்சம் பொறுங்க, ஒழிக வரப்போகுது. வாழ்க்கை கூட நிற்காது, ஒழிக வரப்போகுது, அப்புறம் தான் உரைக்கும். நீங்க நிறுத்தி இருக்கணும். எந்த முழக்கமும் கூடாது. நீங்க அங்க போன வேலை முழக்கம் போடுறதுக்குலாம் இல்லை. அப்புறம் அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஏவா வேலை வந்துருச்சு இல்லை. அப்புறம் எல்லா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வரைக்கும் வரும்ல. அப்புறம் பிஜேபி. இது எவ்வளவு நேரம் ஆகும்? நாடாளுமன்றத்தின் வேலை நேரத்தை நீங்க ஒரு பட்டியல் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டோம்னா அவனை தடுத்தியான்னு கேட்பாங்கல்ல. நீங்க யாரை தடுத்தாலும் நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டம் இருக்கணும், உறுதிமொழி மட்டும் ஏற்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்க அனுமதிச்ச அப்புறம் உதயநிதியை வாழ்கன்னு அவன் சொல்றதுல யாருக்கு என்ன பிரச்சனை? உதயநிதியை அடுத்த தலைவராக திமுகவில் கருதுறாங்க. கருதுவதற்கான உரிமை திமுக உண்டு. அதை தீர்மானிக்கிற உரிமை பொதுக்குழு உண்டு. உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. பிரச்சனை அது அல்லங்கிறேன் நான். பிரச்சனை யார் வாழ்கன்னு சொன்னது பிரச்சனை அல்ல. வாழ்க ஒழிக முழக்கங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடம் உண்டா இல்லையா என்பது பிரச்சனை. சார், வாழ்க ஒழிகங்கிறது அது தேவையில்லாத விஷயங்கிறத உங்களோட நானும் ஒத்து போகிறேன். சரி, நம்மள அறியாத இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை காட்டுறோம்னா திமுகவில் வேற தலைமையே இல்லையா? திமுகவில் நான் என்ன கேட்குறேன்னா, அன்பழகன் வாழ்கன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். NB நடராஜன் வாழ்கன்னு சொல்லுங்க, 50 தலைவர்கள் ஒத்துரு. சம்பத் வாழ்கன்னு சொல்லு, ஏன் ஆசிரியர் வீரமணி வாழ்கன்னு சொல்லு, ஏன் சுபவி வாழ்கன்னு சொல்லு. ஏன்னா இந்த இயக்கத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க. நேற்றுக்கு முந்தா நாள் வரை சினிமா வெளிச்சத்தில் இருந்தவர் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை வாழ்க்கைன்னா நீங்கள் டைனாஸ்டி பாலிடிக்ஸை எந்த அளவுக்கு கட்டி காக்குறீங்க? ஒரு சினிமாவிலேருந்து வந்தது தான் பிரச்சனையா? சினிமாலேருந்து வந்தது பிரச்சனை. எம்ஜிஆர் சினிமாலேருந்து வந்தார். ஆனால் சினிமாவில் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பண்பட்டு வந்தார். அந்த சினிமாலேருந்து எம்ஜிஆர் வந்ததுனால திமுக வந்தது. சார், ஒரு கட்சியில் ஒருவர் யாருக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பது அவர் சார்ந்திருக்கிற கட்சி. திமுக வேற ஆளே இல்லையாங்க? அதையெல்லாம் திமுகவின் பொதுக்குழு முடிவு பண்ணணும். நம்ம இவ்வளவு கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லுவதெல்லாம் ஒண்ணுதான். நீங்க அந்த அடிப்படையான செய்தியை மட்டும் முடிவு செய்யுங்கள். அதுக்கப்புறம் வாழ்கன்னு சொல்லலாம் சொன்னா அடுத்து யாரை வேணாலும் சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. அப்படி சொல்லுவதால் அவர் தான் முக்கியத்துவமா? அது அவங்க விருப்பம் சார். நீங்க முதல்ல அடிப்படையில் தடை செய்யுங்க. சரி, உங்க வீடியோ நானும் பார்த்தேன். அந்த வீடியோல என்ன சொல்றீங்கன்னா, திமுக வளர்ந்து வருகிறது, வாழையடி வேலையாக வருகிறது, அந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க. அதன் ஒரு கட்டமாக அடுத்தது உதயநிதி வந்து விட்டார், அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, பொறாமைன்னு சொல்றீங்க. சரிதானே நான் சொல்றது? உண்மைதான். எப்படி நான் சொல்றேன், திமுக வளர்ந்து வருகிறதா, தொண்டர்கள் மட்டுமில்லை, அல்லது வளர்த்து வருகிறதா? தொண்டர்கள் மட்டுமல்ல, தலைவர்களும் வாழையடி வாழையாக திமுகவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னேன். அது உண்மையும் கூட. ஏன்னு கேளுங்க, நீங்க அடுத்த தலைவர் யார் என்பதல்ல, அடுத்த தலைவரை தீர்மானித்து விடக்கூடிய, முன்கூட்டியே முடிவு செய்திருக்கிற ஒரு இயல்பு ஒரு கட்சிக்கு இருக்கு. நீங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி தலைவரா யாராவது சொன்னாங்களா? இல்ல. அது அடிச்சு 2 வகை இருக்கு. ஒரு தலைவர் மறைந்த அதுல வந்து நீங்க கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்களா இல்லையாங்க, 2 செய்தி இருக்குங்க. நாட்டின் பிரச்சனை எது, கட்சியின் பிரச்சனை. சரி, திமுக இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து அடுத்த தலைமைக்கு வரக்கூடாதா? ஏன்னா நான் இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, சுபவீட்டு தான் இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி நீங்கள் தான் அதிகமாக பேசுகிறீங்க. இதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். திமுகவுடைய நீங்கள் வந்து மற்ற இடங்களில் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறீங்க. சங்கரமடத்திற்கு ஒரு நான் பிராமின் வந்து மடாதிபதி ஆக முடியுமாங்கிற மாதிரி நீங்களும் ஆசிரியரும் நிறைய கேட்டிருக்கீங்க. எஸ், ரைட். அப்போ திமுக தலைமைக்கு மட்டும் மறுபடியும் வாழையடி வாழையாக இவர்களே வரணுமா? சங்கராச்சாரியார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா, நியமிக்கப்படுகிறாரா? நியமிக்கப்படுகிறார். திமுக கட்சியின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா, நியமிக்கப்படுகிறார்? தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முடிஞ்சு போச்சு. தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாவனை. அந்த பாவனையை எதிர்க்க வேண்டியது திமுக காரங்களா நாமா? அது பாவனை என்று திமுகவில் இருக்கிறவர்கள் கருதினால் அவங்க எதிர்த்துட்டு போறான். நான் திமுகவுக்கு மட்டும் பேசலைங்க. சரி சார்,
அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், சரி. அடுத்த தலைவர் அமித்ஷா முடிவு பண்ணா அது அவங்க விருப்பம். அமித்ஷா வேணாம் சார், அண்ணாமலை தான் இந்தியாவின் தலைவன் முடிவு பண்ணா நான் யாரு தலையிடுறது? பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர்கள் வளர்ந்து வருகிறார், அதுக்கு பொறாமைங்கிறீங்க. அவர் வளர்ந்து வருகிறாரா, வளர்த்து விடுகிறார்களா? வளர்த்து விடுவதல்ல, வளர்த்தெல்லாம் விட முடியாது. நீங்க ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பவும் ஒரு அரசியல்ல அப்படிலாம் ஒருத்தரை வளர்த்து விட்டாலும் நிக்க மாட்டாங்க. நீங்க வளர்த்து விடலாம், இயற்கை தான். எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் எங்க அமைப்புல, அவரை மேல கொண்டு வரணும்னு நான் நினைத்தாலும் அவருக்கு அந்த உரிய திறமையும் அந்த பணியாற்றுகிற ஆற்றலும் இல்லைன்னா நிக்க முடியாது. நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார். வாங்கிக்க வேண்டியதாங்க சார். பாராளுமன்ற குழு தலைவர் இருக்கார்ல, குழு தலைவர் ஏன் ராஜா போட்டோட ஒரு தலித் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்க தலைவரை அவரையும் போடக்கூடாது? உங்களுக்கு ராஜா மீது இருக்கிற இவ்வளவு பெரிய அன்பு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சரி. ஆனா ராஜா போட்டவொன்னு என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ஒன்றை சொல்லுகிறேன், பொது பிரச்சனையை தான் வெளியிலிருந்து பேச முடியும். கட்சி பிரச்சனையை கட்சிக்குள் இருக்கிறவர்கள் பேசுறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், எந்த கட்சி பற்றியும் நான் பேச மாட்டேன். அடுத்து முத்தரசன் வரலாமா, அது அந்த கட்சி வேலை, எனக்கு என்ன இருக்கு அதுல? முத்தரசன் பையனை இப்போ அடுத்து சிபிஐக்கு தலைவராக ஆக்குவது என்றால் அந்த கட்சி ஒத்துக்கொள்ளுமானால் எனக்கு என்ன இருக்கு அதுல? அது அவங்க கட்சி பிரச்சனை, இது இவங்க கட்சி பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அது படத்து பிரச்சனை, அது அந்த ஆதீனம் பிரச்சனை, நீங்க ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல எதற்காக என்றால் அது சாதி அடிப்படையிலானது. நீங்க சங்கரமட்டத்தில் யாரப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, நான் சொல்ல வருவதெல்லாம் அது மதம் சார்ந்ததல்ல, சாதி சார்ந்தது. நீங்க சொல்லுங்க, நீங்க மதம் சார்ந்ததல்லங்கிற சங்கர மடம், நீங்க எந்த மடமும், கோயிலூர்ல இருக்கிற மடம் அந்த குறிப்பிட்ட சமூகம் தான் வர முடியும், தொண்டை வேளாளர் மடம். எனவே இவை சாதி சார்ந்தது. நீங்க மதுரை ஆதீனமா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஏன் நித்யானந்தா இப்ப கூட வழக்கு தள்ளுபடி? அரசியல மட்டும் சாதி சாராத எல்லாம் நடந்துட்டு இருக்க. அப்படி சொல்லல, சாதி சார்ந்து என்று அறிவிக்க முடியாது. நீங்க அப்படி அறிவித்து இதுவரைக்கும் நடக்க சொல்லாததானே செய்யறாங்க. சொல்லாமல் செய்தால் அந்த நீங்க மடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தேர்ந்தெடுத்தார்கள், மடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் பேச முடியாது. ஒத்துக்கிட்டாங்களே, அவங்க தான் ஒத்துக்கிறாங்க. அவங்க அதாவது அதுங்க ஒன்றும் பொதுக்குழுவோ தேர்தலோ கிடையாதுங்க. அது நீங்க சட்டத்துல இருக்கா சார்? நீங்க பேருக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் வச்சு கூட்டுறீங்க. பேருக்குன்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியாது? ஆமா, இல்ல முதல்ல ஏற்கனவே தலைமை சொன்னது கை தூக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற வழி இல்லையே. அப்படி நீங்கள் நினைத்தால் தலைமை அவ்வளவு வலிமையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இங்க ஃபார்மாலிட்டி ஒன்று நடக்குது, அங்க ஃபார்மாலிட்டி கூட நடக்கல. ஃபார்மாலிட்டி இல்லைங்க, நீங்க இங்க ஒரு சாதியை பிக்ஸ் பண்ணிருக்காங்களா? எங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ். தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒரு தலித் வர முடியுமா? ஒரு பார்லிமெண்ட் குழு தலைவராக கூட வர முடியல. தலைவராக வர முடியுமா? ஏன் வர முடியாது? மக்கள் தேர்ந்தெடுத்தால் வர முடியும். நீங்க எல்லாவற்றையும் அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்க முடியாது. இயல்பாக வர முடியும். நாளைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் வர முடியாதா? வரக்கூடாதா? ஏன் ஒரு வன்னியர் வரணும்னு விரும்புறேன். வரத்துக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அதான் நீங்க அது பல்வேறு காரணிகளை கொண்டது இல்லையா? இப்ப எனக்கு கூட ஆசை இருக்கலாம், நான் வர முடியுமா? அதற்கு ஒரு மக்கள் தலைவனா வர வேண்டாமா? திருமாவளவன் நான் சொல்லுவதற்கு அவர் ஒரு மக்கள் தலைவரா இருக்கிறார். ஆனாலும் 234 120 தொகுதிகளை வெற்றி பெறுவதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் இருக்கு. எது அவருக்கு பலமோ அதுவே அவருக்கு பலவீனமாகவும் இருக்கும். யார் வேணாலும் வரலாங்க. நான் ஒரு கட்டத்தில் வைகோ பெரிய இடத்துல வருவார்னு நினைச்சேன். நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே நடந்து விடுவதும் இல்லை, மாறும். நீங்க காங்கிரஸ் வைகோவை தான் அந்த மாதிரி நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு செல்வ பெருந்தகை மாநில தலைவரா வர முடியும். அங்க வர முடியும். அங்கேயும் நியமிப்பதுதான். அதாவது அவங்க எதிர்த்துனா பித்தம் தெரியல மாலை மாத்திட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். அது நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? அதாவது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ சாதி சார்ந்துன்னு இருக்கிற கட்சிகள். சரி சார், எல்லா சாதியிலேருந்தும் வருவாங்க. திமுகவிலையும் அப்படித்தான். நீங்க எல்லா சாதியிலேருந்தும். ராசா எந்த வயசுல அமைச்சரானாரு நீங்க யோசிச்சு பாருங்க. யார் ஆக்கினார்கள்? நீங்க ராசாட்டி இதை கேளுங்களேன், திமுக உங்களுக்கு எதிராக இருக்கான்னு கேளுங்க, அவர் விடை சொல்லுவார், மிகச்சரியாக சொல்லுவார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா இடத்திலும் சாதிய உணர்ச்சிலாம் இருக்கு, நான் அதெல்லாம் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் திமுகவையோ காங்கிரஸையோ தமிழ்நாட்டில் பிஜேபியை கூட சாதி வழி நடத்தலை. அவங்களுக்கு அந்த சாதிய உணர்வு இருக்கு பிஜேபியில். ஆனால் ஒரு பார்ப்பனரை தமிழ்நாட்டில் தலைவராக கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கே அச்சம் இருக்கு. இது யதார்த்தம். நீங்க இதுபடி கணேசன்லாம் இருந்திருக்காரு. இப்போதைய சூழல் ரொம்ப மாறி போயிருக்கு. அவங்க வெவ்வேறு ஆட்களை கொண்டு வந்து பார்த்தா இளங்கணேசன் அந்த குணத்தோட பெரும்பாலும் இருந்தது இல்லைங்க. ரொம்ப இயல்பாக எல்லோரோடும் அவர் இணக்கமாக இருந்தார். நீங்க இப்ப கூட ஹெச் ராஜாவை கொண்டு வரலாம். பிஜேபிக்கு தமிழ் மாநில தலைவராக ஹெச் ராஜாவை கொண்டு வந்தா யாரை காட்டிலும் நான் தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நல்லது, அந்த கட்சி முடியும்.
அது முடியுமா இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது. எனக்கு நான் வந்து வாழ்த்தி வரவேற்கிறேன் ராஜாவை எப்படியாவது அவரை கவுன்சிலராக கூட ஆக்க மாட்டேங்க. கவுன்சிலராக கூட ஆக்க முடியாது, ஆகணும். அது கடினம்னு விட்டுருங்க. இப்போ நான் சொல்ல வருகிற செய்தி, ஒரு கட்சியினுடைய பொறுப்புகள் என்பது கட்சி சார்ந்தது என்று நான். சார் நீங்க சொன்னீங்க வைகோ பத்தி சொன்னீங்க. வைகோக்கு தகுதியா எல்லா தகுதியும் இருக்கு, தலைமைக்கு உண்டான எல்லா பண்புகளும் இருக்கு. நல்ல படிப்பாளி, நல்ல ஒரு உழைப்பாளி, தமிழை வந்து அற்புதமா பேசக்கூடியவர். அவருக்கு எல்லா கலைஞருக்கு உண்டான எல்லா தகுதியிலும் அவருக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது வைகோவை வந்து ஓரம் கட்டி தானே அவர் வெறுத்து போய் ஒரு கடத்துல ஸ்டாலினுக்காக என்னை ஓரம் கட்டுதானு சொல்லி தானே வெளில வந்தாரு. அது இப்ப வைகோவே மறுக்கிறாரு. சரி, காலம் அவரை இப்படி முடக்கி போட்டுடுச்சு. அதை அவரை ஒரு மனிதனை வந்து உனக்கு எல்லா பதவியும் கொடுக்காம நோக அடிச்சு விரட்டிட்டு இப்ப அவரே வேற வழியில இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு சொல்யூஷன். அது ஒன்று நான் மறுபடியும் சொல்றேன், யார் ஒருவரையும் எப்படி வளர்த்து விட முடியாதோ அப்படி யார் ஒருவரையும் முடக்கி விடவும் முடியாது. இல்ல பெரிய வெறும் ஆவேசன் மட்டுமே போதுமா? இல்ல சார், பெரிய ஆர்கனைசேஷன் வந்து பல பேர் காலி பண்ணலாம் சார், பல பேர் வளர்த்து விடவும் முடியும் சார். உங்களுக்கு தெரியாது இல்லை? எல்லாமே கட்சிகள்ல நடக்கத்தானே செய்யும். நீங்க அதுக்கெல்லாம் துணிந்து தானே முகம் கொடுக்கணும். நீங்க ஒரு எந்த நெருப்பையும் பஞ்சு போட்டு மறைச்சிட முடியாது. சரி, அது மேலதான் எரியும். பல காரணிகள் இருக்கலாம். அவருடைய உடல்நலம் இன்னைக்கு குறைந்து, உடல்நலம் இப்பதான் சார் போச்சு. எல்லாமே அது அவர் தேர்ந்தெடுத்த பாதை தப்பா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதாவது நீங்க வைகோவை பற்றி ஆய்வுனா நான் வெளிப்படையா பேச தயாரா இருக்கேன். வைகோவின் பேச்சினால் எழுச்சி பெற்றவர்களில் நான் ஒருவன். அவரை ரொம்ப மதிக்கிறவன், நேசிக்கிறவன். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதைகள்ல பல குறைபாடுகள் இருக்குன்னு நான் கருதுறேன். ஜெயலலிதாவோட போய் கூட்டு சேர்ந்தாரு மறுபடியும். அது வைகோ பற்றிய ஆய்வுக்கு இது நேரம் இல்லை நான் கருதுறேன். ஏன்னா மிக தெளிவாக இன்னைக்கு அவருடைய பையன் துரை வைகோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிறது, அது நல்லது. இப்போ நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி நிறைய பேசுகிறீங்க. திராவிட இயக்க பேரவையும் சரி, திராவிட கழகமும் சரி, நீங்கள் உங்களுடைய கூட்டங்களிலே சொல்லும்போது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பார்த்து கொள்கிறார்கள். நாங்கள்லாம் வந்து இந்த இன உணர்வு, இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம், அதுக்கு நாங்கள் வந்து அதை பார்த்து கொள்கிறோங்கிறீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள்லாம் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆட்சி அதிகாரம் வந்தால் உங்களை அரசியல் வந்து உங்களை காலி பண்ணிவிடுங்கிறது தான் பெரியாருடைய கான்செப்ட். நீங்கள் வெளியிலேருந்து போராடி சாதிச்சுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டீங்கனால நீங்கள்லாம் கரப்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத மறைமுகமாக ரொம்ப அவருடைய லாங்குவேஜில் சொன்னார். பெரியார் சொன்னதானே இன்றைக்கி நடக்குது. அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படின்னா பெரியார் ஏன் காமராஜர் ஆதரிச்சார்? ஏன் அண்ணாவையும் கலைஞரையும் ஆதரிச்சார்? அவர் கோபத்தில் திமுக நம்ம சொல்றது கேட்கலைன்னு இல்லை, பின்னாடி அண்ணாவை ஆதரிச்சார். பின்னாடி அண்ணா அது வைகோ மாதிரி தான், அதுவும் வைகோ மாதிரி தானே கலைஞரையும் ஆதரிச்சார். அதாவது என்னன்னா அதுவும் வைகோ மாதிரி ஒரு கட்டத்தில் பெரியாரால ஒன்றும் பண்ண முடியல. பெரியார் தேர்தலில் நின்றதில்லையே தவிர அவர் தேர்தல் அரசியலை கூட புறக்கணிக்கல. தேர்தலில் இருக்கிற ஒருவரை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் தேர்தல் அரசியல் தான். அதாவது நேரடியாக இப்போ நாங்களும் அப்படித்தான். நான் நேரடியாக தேர்தலில் நிற்கலை. இல்லை சார், இல்லை சார், நின்னாலே யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது நிற்கலைங்கிறது திமுக பின்னாடி ஓட்டு போடுவோம். திமுகவுக்கு விழுகிற வாக்கு அது எனக்கு அல்ல. அது திமுகவில் நின்னா நான் வாக்குகளை பெறுவேன். அது திமுகவுக்கு உள்ள செல்வாக்கு. நான் தேர்தலுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா தேர்தல் மீதான வெறுப்பெல்லாம் இல்லை. தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி. தேர்தலில் குறைபாடுகள்லாம் இருக்க தான் செய்யும். நான் வெளியே நிற்கணும், நான் சார்ந்திருக்கிற அமைப்பு தோழர்களும் வெளியே நிற்கணும்னு நினைக்கிறதுக்கு அடிப்படை காரணம் கருத்து பணியில் கூடுதலாக கவனம் செலுத்த நேரம் வேண்டுங்கிறதுக்காக. அது உள்ளே போயிட்டேன்னா சார் அந்த வேலை தான் சரியாக இருக்கும். எனவே எனக்கு அதில் ஈடுபாடும் இல்லை, ஆசையும் இல்லை. ஆனால் இதில் கூடுதலாக வேலை செய்யணும்னு கருதுகிறேன். முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக தான் நிற்கிறோம். நான் நடுநிலையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அப்படிலாம் நான் போய் சொல்றதே கிடையாது. சரி, திமுக வந்து இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதே சமயம் அவர்களுடைய இன உணர்வு, இனமானம் ப்ளஸ் மற்ற விஷயங்களில் சமூக நீதிக்குள்ள நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. பெரியார் எந்த நோக்கத்துக்காக சொன்னாரோ அதை தானே நடக்குது. இப்போ எல்லா மாவட்டங்களிலும் மந்திரிகளும் அவங்கவுங்க குறுநில மன்னர்கள் மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாருக்குமே பல வீடுகள், பல இத்தியாதி சமாச்சாரங்களோட ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்க இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து திரும்ப ஆரியத்தையும் கடவுள் மறுப்பையும் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்து காலாவதி ஆகிடுச்சு. அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு அது ரெலவென்ஸ் இருந்தது ஒரு காலத்தில். அண்ணா பெரிய காலத்தில் அது ரெலவென்ஸ். இன்றைக்கி அது காலாவதியான விஷயமாயிடுது. சனாதனம்னா காலாவதியான விஷயங்கள். அதை வந்து பல பிராமின்ஸ்க்கே அந்த சனாதனத்தை பற்றி ரொம்ப தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து வாழ்க்கை வந்து மெட்டீரியல் வாழ்க்கை ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிற உங்களை மாதிரி ஒரு நல்ல பொலிட்டிஷியன்ஸு
ஒரு பக்கம் வந்து அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, 2 பேருமே சரி. அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். அவர்கள் குடும்பம் கிட்டத்தட்ட 100 குடும்பம் வளர்ந்து விட்டது. ஆனால் அந்த மக்கள் அப்படியே குடிச்சிட்டு செத்து போறான். இல்லன்னு சாதாரண வேலையில இருக்கான். ஆனா நீங்கலாம் வந்து அத பத்திலாம் பேச மாட்டேங்கிறீங்க. அப்படி உண்மையான சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறவங்களா இருந்தா, இந்த திமுகவில் உள்ள பெரிய தலைவர்கள்லாம் ஒரு சங்கரையா மாரி, ஒரு ஜீவா மாரி, ஒரு நல்ல கர்ண மாரில ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கணும். சார், இப்போ நான் 2, 3 பகுதிகளா பிரிச்சுட்டு உங்களுக்கு விடை சொல்றேன். அதாவது மதம் பற்றி, கடவுள் பற்றி பேசுறதுக்கான அந்த காரணங்கள்லாம் காலாவதி ஆகி போயிடுச்சுன்னு எப்போ சொல்றீங்க? ஹாத்ராஸ்ல 136 பேர் செத்து போயிருக்குது. ஒரு 136 பேர் செத்து போனது வெறும் சாராயம் மட்டும் போதை இல்லை, மதமும் போதை. அதுக்கான தேவைகள்லாம் இருக்கு. 136 பேர் நெரிசல்ல போய் செத்து போயிருக்குது. 2 சரி. நாளைக்கு அடுத்து நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அதெல்லாம் இல்லையே, மதத்துல எல்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்களா? இல்ல தெளிவடைஞ்சாங்க. நான் கோயிலுக்கு அதே போக மாதிரி வேண்டாம், கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல. அந்த மத உணர்வுலாம் தூண்டிலாம் அந்த மாதிரி காலம்லாம் மலையேறிடுச்சு. அது தூண்டித்தானே இவ்வளவு பேர் செத்தான். அவன் தூண்டல, அவன் உபன்யாசம் பண்றான். உபன்யாசம் பண்றவனுக்கு சரியான மெயின்டெனன்ஸ் இல்ல அங்க. ஏன் இல்ல? மெயின்டெனன்ஸ் இல்ல. யார் பாதுகாக்கணும்? யாரோட மெயின்டெனன்ஸ் பொறுப்பு? இல்லாதனாலேயே உடனே மத உணர்வு இல்ல, சொல்லக்கூடாது. அந்த மக்கள் கூடியது அறியாமையில தான் சார். ஆமா, அறியாமையில தான். அறியாமையில தான் கூடுறான். ஆமா, சாராயத்தில் சாவதும் அறியாமைதான், மத போதையில் சாவதும் அறியாமைதான். சரி. ரைட். 2வது எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு வந்துட்டோம். ஜாதியெல்லாம் யார் பார்க்குறா? இப்போதான் சார் விருதுநகர்ல வெட்டி போட்டிருக்கான். தலை வேற, உடம்பு வேற, துண்டு துண்டா. யார் பார்க்கல? திருநெல்வேலியில் சிபிஎம் ஆஃபீஸில் இருந்த 2 பேரை உருட்டுக்கட்டையோட வந்து தாக்குறான். அது நியாயம்னு ஒரு ஆள் இப்போ படம் எடுத்துருக்கான். நான் வெளிப்படையாக சோஷியல் பேசுகிறேன். ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் அல்லங்க, ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்து தான் இருக்கும். நீங்க சாதி என்பது ஒரு 2000 ஆண்டு கால நச்சு மரம். ஒரு 100 ஆண்டு கால வாழ்நாள் அதை வெற்றி விட முடியாது. அதுவும் இருக்கும். இந்த போராட்டம் படிப்பையும் பொருளாதாரத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டா அவன் அந்த அதுல இருந்து உழண்டு வெளில வந்துருவான் சார். அதுல இருந்து வெளில வந்துருவான் சார். அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்படித்தான் கருதணும். படிச்சவன்ட்டையும் ஜாதி இருக்கு. படிச்சவன்ட்டு தான் ஏராளமா. நீங்க சயின்டிஸ்டுக்கிட்டே மூட நம்பிக்கை இருக்கு. காரணம், என்னோட ஆசிரியர் சொல்லுவார், தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிஃபிக்பாரு. அதான் அடிப்படையான காரணம். அவன் சயின்டிஸ்ட் தான், நம்ம மறுக்க முடியாது, பட் நாட் சயின்டிஃபிக். அது மாதிரி இவன் படிச்சிருக்கிறான். இவன் படிப்பு இவனை சாதியை விட்டு வெளியே கொண்டாந்துச்சா? மூட நம்பிக்கை விட்டு வெளியே கொண்டாந்துச்சா? எனவே படிப்பு மட்டும் போதாது, ஏராளமான பரப்புரைகள் தேவைப்படுகின்றன. தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். என்ன ரிசல்ட்டு? அப்போ நீங்கள் தோத்துட்டீங்களான்னு கேட்டால், புலால் மறுப்பை வள்ளலார் சொன்னார். இப்போ வள்ளலார் தோத்துட்டார்னா அதுக்கு அர்த்தம் அவர் ஒரு உயர்ந்த நோக்கத்தில் சொன்னார். இன்னைக்கு வீதிக்கு வீதி எல்லாரும் நானே தான் புலால் சாப்பிடுவேன், நான் மாட்டிறைச்சி சாப்பிடுவேன். அதனால இப்போ என்ன, அது வள்ளலார் தோற்று போனதாக அதற்கு பொருள் இல்லை. உலகத்தினுடைய இயல்பு எப்போதும் பல்வேறு விதமான முரண்களுக்கு இடையில் தான் இயங்கும். மேஜர் 10 கான்ட்ரடிக்ஷன்ஸ் மாவோ சொன்ன மாதிரி முரண்களுக்கு இடையில் தான் இயங்கும். அதுவும் நடக்கும், எதிர் போராட்டங்களும் நடக்கும். நான் இதில் தான் கூடுதலாக கவனம் செலுத்துறேனே தவிர, இந்த கட்சிக்குள்ள தப்பு இருக்கு. எந்த கட்சியில் தப்பு இல்லை. தனி மனித நீதி வேறு, சமூக நீதி வேறு. தனி மனிதர்கள் பிழை செய்தால் அதை நாங்கள் எங்கே பேசணுமோ, அரசில் ஒரு குறை எங்களுக்கு இருக்குன்னு வைங்க, அதை எங்கே பேசணுமோ பேசுவோம். ஏன்னா நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் நடுநிலையானலாம் இல்லை. நான் ஒரு பக்க சார்புடையவன். நான் ஒரு பக்கத்தினுடைய வழக்கறிஞர். எந்த வக்கீல் சார் 2 பக்கம் நியாயத்தையும் பேச முடியும் கோர்ட்டில்? நான் ஒரு பக்க சார்புடையவன். இங்கே ஏதாவது எனக்கு குறை தென்பட்டால் நான் இங்கே தனியாக சொல்லுவேன். நான் அதையும் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் கட்சியானா, கட்சிக்குள் நான் உறுப்பினர் இல்லையே தவிர ஏறத்தாழ அந்த கட்சிக்கு முழுமையாக ஆதரவாக இருக்கிறவன். நான் பொது இடங்களில் அந்த விமர்சனம் பேச மாட்டேன். தப்புன்னு தெரிஞ்சால் நான் அங்கே எனக்கு சொல்ல வாய்ப்பு இருந்தால் சொல்லுவேன். ஆனால் தவறு என்று நீங்கள் இப்படி தனி மனிதர்களின் பிழைகளை எடுத்து வச்சுக்கிட்டு கட்சியை மதிப்பிடாதீங்க. ஒரு கோட்பாட்டின் அடிப்படை. ஒரு கட்சியில எல்லாருமே எல்லாரும் கலந்துதான் சார் இருப்பாங்க. ஒருத்தன் ரொம்ப சாதுவா இருப்பான், நீங்க அதுலயும் பெரிய கட்சி சார். அண்ணா சொல்லிட்டாரு சார். இது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா பத்தி யாரும் குறை சொல்றாங்களா? நீங்க இல்ல, நான் சொல்றேன். நான் ஒரு தோட்டத்தில் பாத்தி தான் போட்டேன், அது காட்டு செடியாய் வளர்கிறதே செய்யன்னு கேட்டாரு அண்ணா. மளமளன்னு வளரும் போது எல்லாம் சேர்ந்துதான் சார் வரும். கிடையாது இருக்க ஒரு பேர் இயக்கத்துல. நீங்க அந்த பக்கத்துக்கே போகாத, திரும்ப திரும்ப ஆரியம், கடவுள் மறுப்பு இதே பேசிட்டு இருக்கீங்க. அடிப்படை அங்க தானே சார், மூல வேர் எங்க இருக்கிறது? ஆதிக்கம் தானே. இல்ல நீங்க சமத்துவம் என்பது, சமூக நீதி என்பது ஆதிக்க எதிர்ப்பு சார். சார் அந்த ஆதிக்க எதிர்ப்பு அங்க நிறைய இருக்குங்கிறேன். ஒரு வண்டியர் பணக்காரர் தனக்கு வண்டி ஓட்டுறவரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. எல்லாவற்றையும் சேர்த்தாங்க பேசுறோம். சமூக நீதி என்பது, நீங்க திமுகவில் இருக்கிறவன் அப்படி பேசமா, நான் இன்னொருத்தரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவான் குறைந்தபட்சம்.
ஏனென்றால் இந்த கோட்பாடுகள் என்பதுதான் நிற்கும். தனி மனிதர்களின் பிழைகள் திருத்தப்பட வேண்டும். இருக்கு, பிழைகள் இல்லாமல் ஒரு சமூகம் இருக்க முடியாதுன்னா அப்புறம் அந்த கட்சி மட்டும் எப்படி இருக்க முடியும்? இருக்கு, கட்சியில பிழைகள்லாம் இருக்கதான் செய்யும் சார். ஒரு பெரிய கட்சி இருக்கதான் செய்யும். நீங்க அந்த கட்சியினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன, அரசு செய்து கொண்டிருக்கிற வேலை திட்டங்கள் என்ன, கலைஞர் காலத்தில் செய்யப்பட்டிருக்கிற நன்மைகள் என்ன, இந்த 3 ஆண்டுகளில் செய்து கொண்டிருக்கிற செயல்கள் என்ன அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல இந்த கலைஞர் ஆட்சியிலேயோ அண்ணா ஆட்சியிலேயோ இப்போவோ குறைகள் இருக்கு, சொல்லுங்க. குறைகள் இருந்தால் அதை சரி, சொல்லுங்க. ஒரு கூட்டத்துல வந்து காமராஜரை விட கலைஞர் வந்து அதிக நன்மை தமிழ்நாட்டு கிடைச்சது அவரால அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல நான்